இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் அடிக்கடி இந்த பரபரப்பு செய்திகள் வாரதை அவதானிக்கக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இந்த பரபரப்பு செய்திகள் எங்களுக்கு எதை சொல்கின்றன? ஒன்று பிரதான சூத்திரதாரி யார் என்றதை நாங்கள் வெளியுலகுக்கு கொண்டு வருவோம் என்று கூறி வந்தவர்கள் மீண்டும் முன்னைய காலகட்டங்களில் எப்படி வேறு வழக்குகளுக்கான இந்த பரபரப்பு செய்திகள் அடிக்கடி வந்ததோ அதே மாதிரியான ஒரு பரபரப்பு செய்தியை கொண்டு வர ஒரு சூழ்நிலை இருக்கின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. குறிப்பாக ராஜபக்ச குழாமினர் சம்பந்தமான விடயத்தில் பார்க்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த கபில சந்திரசேன வழக்கில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது அவர் கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு பிம்பம் தோற்றுவிக்கப்படுகின்றது. அது சமூக வலைத்தளங்களிலேயும் ஊடக பரப்பிலையும் பெரிய அளவில் பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் கோடபாய ராஜபக்ச அவர்களுடைய இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுதும் கூட இப்படியான தொடர் விமர்சனங்கள் அல்லது தொடர் ஊடக பரப்பில் கொஞ்சம் பரவலாகவே பேசப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த விடயங்கள் ஊடக பரப்பில் பேசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் செய்யப்படுகின்றனவா என்கின்ற சந்தேகமும் விமர்சனமும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய பொருளாதார நிலைமை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னைய கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னுமே இந்த எரிபொருள் விலை ஏற்றத்துக்கான சரியான காரணம் முன்வைக்கப்படவில்லை. எரிபொருள் ஏற்றத்துக்கான காரணம் இவர்கள் செய்த ஊழல் பின்புலங்கள். அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் இந்த எரிபொருள் சார்ந்த விடயங்களை நிர்வகிக்கலை, மின்சாரம் சார்ந்த விடயங்களை இவர்கள் நிர்வகிக்கலை என்பதால் தான் அந்த விடயங்களை ஈடு செய்வதற்கான ஒரு படிமுறையாகத்தான் இவர்கள் இந்த எரிபொருள் விலையை இன்னுமே ஏற்றத்தில் வைத்திருக்கின்றார்கள் என்று ஒரு சாராரும், IMFினுடைய நிபந்தனை அடிப்படையில் செயல்படுறதால அப்படித்தான் செயல்பட முடியும் என்று இன்னொரு சாராரும் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். நலிந்த ஜெயச அவர்கள் பேசுகின்ற பொழுது நாட்டினுடைய நிலைமைகள் சார்ந்து இறக்குமதி செய்வதற்காக, எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக முன்னரை விட மே மாதத்தில் அதிகமான டாலர்கள் செலவழிந்திருக்கின்றது. அதால் தான் இந்த நிலைமை இப்படி இருக்கின்றது என்று அவர்களும் தொடர்ந்து பேசிய வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த நிலைமை இந்த பொருளாதாரம் சார்ந்த விடயங்களை மூடி மறைப்பதற்காகத்தான் அரசியல் சார்ந்த விடயங்கள் பெரிதாக பேசப்படுகின்றதா என்கின்ற ஒரு விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுகிறது.